சரி மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ கிளிப் 2ல் சந்திக்கிறோம். பொது காரணியை வீராக்குதல். மூன்றாவது வினா பாருங்க, 8x வர்க்கம் சய 12xy. இப்போ இந்த ரெண்டு உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணியை கண்டுபிடிப்போம். அப்ப 8ஐயும் 12ஐயும் உங்களுக்கு 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். ஆனா மிகப்பெரிய நம்பர் வந்து 4. அடுத்தது x வர்க்கம் xy, இது ரெண்டையும் x ஆல வகுக்கலாம். அப்போ உங்களுக்கு டோட்டலா விளங்குது இந்த ரெண்டு உறுப்புகளையும் 4x ஆல வகுக்கலாம். அப்ப இந்த 8x வர்க்கத்தை நீங்க 4x ஆல வகுக்கும் போது 8 4 ஆல வகுத்தால் 2, x வர்க்கத்தை x ஆல வகுத்தால் x சய 12 4 ஆல வகுத்தால் 3, xy x ஆல வகுத்தால் y. அப்ப ஒரு காரணி 4x, அடுத்த காரணி 2x சய 3y. அடுத்தது 4வது வினாவை பாருங்க. இந்த 4வது வினாவுல a வர்க்கம் b கூட்டல் ab வர்க்கம். அப்ப a வர்க்கத்தையும் a-யையும் a ஆல வகுக்கலாம், b-யையும் b வர்க்கத்தையும் b ஆல வகுக்கலாம். அப்ப டோட்டலா நாங்க ab ஆல இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் வகுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப a வர்க்கத்தை a ஆல வகுத்தால் a, b-ய b ஆல வகுத்தால் 1, அப்ப 1 a ஆல பெருக்கினால் a தான். சக a-ய a ஆல வகுத்தால் 1, b வர்க்கத்தை b ஆல வகுத்தால் b, அந்த 1ஐயும் b-யையும் பெருக்கினால் b. அப்ப ஒரு காரணி a b, அடுத்தது a சக b.